வெல்கம் டு டே 12 ஆஃப் டே இன் மை லைஃப். நேற்று நைட்டு தேவையான அளவு தூக்கம் கிடைச்சனால ஸ்லீப் மீட்டர் ப்ளஸ் 50 இருந்துச்சு. இதுதான் இன்னியோட கோஸ்ட் ஸ்குவாடு. ஸ்டார்டிங் ஆஃப் த டேலியே ஷேரிங் இஸ் கேரிங்னு ஃப்ரூட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாரும் வாயிலும் போமா போட்டுட்டு மிஷினில் கொஞ்சம் துணியும் போட்டுட்டு இன்னைக்கான என்னோட ஃபர்ஸ்ட் மீல் ஓட் ப்ளஸ் வே ப்ரோட்டீன் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டா நல்லா தான் இருந்துச்சு. எங்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு பெயிண்டிங் டாஸ்க்கு கொடுத்துட்டோம். விதவிதமாக ஆர்ட் பண்ணுறாங்கப்பா. வீக்கெண்டு காலையும் ஹைவே சாலையும் ஒன்று சல்லுன்னு போயிடும். பொறுமையாக ரசிச்சு போகிற அளவுக்குலாம் டைமே இருக்காது. டைம் ஆயிடுச்சான்னு கிளாக்கை பார்க்க தேவையில்லை. என் வயிறே சொல்லிவிடும் டைம் நின்று. ரீசெண்ட் டேஸ் அந்த கிளைமேட் ரொம்ப சரியில்லைங்க. காலையில் மண்டையை பொழக்குது, நைட் ஆனால் மண்டையை நினைக்குது. பேங்க்குக்கு போய் கொஞ்சம் இருக்கிற வேலையை முடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு பர்ஃப்யூம் அடிக்க வந்தேன். டேபிள் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ். யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நான் சாப்பிட மாட்டேன், பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் இந்த 2-3 நாள் என்னவும் தெரியல, இதெல்லாம் பார்த்தா கிரேவ் ஆகுது. பார்க்க எம்மியாக இருக்குது. பேங்க்குக்கு போகிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸ்கெடியூல் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருக்கக்கூடாது, பேங்க் ஹாலிடேவாக இருக்கக்கூடாது, 3 மணிக்கு மேலே போகக்கூடாது, பெண் இல்லாமல் வரக்கூடாது. இருந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சப்வேக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். உள்ளே போய் ஆழ்ந்த டிஸ்கஷனும் 1/2 மணி நேரம் செலெக்ஷனுக்கு அப்புறமா அவளுக்கு ஒரு சப்பும் எனக்கு ஒரு சாலடும் ஆர்டர் பண்ணிட்டேன். டயட்டில் இருக்கும் போதெல்லாம் அப்பப்போ கிரேவ் ஆகும், இல்லை அப்பப்போ வீட்டில் சாப்பிட்றது மிஸ் ஆகும். அப்போல்லாம் நான் இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவேன். டயட் ஸ்கிப் ஆகிறது ஒரே ரீசனால தான். இருக்கிற வெஜ்ஜிஸோ ஃப்ரூட்ஸோ இல்லை சப்ளிமெண்ட்ஸோ ஸ்டாக் தீர்ந்துச்சுன்னா தான் ஸ்கிப் ஆகும். ஸோ யூஸ்வலாக நான் காலி ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கிடுவேன். இவனுக்கு 2 பேர்கிட்டயும் ஒரே பிரச்சனை தான். காயா வாங்கினா பழுக்க மாட்டானுங்க, பழமாக வாங்கினா அடுத்த நாள் வரைக்கும் இருக்க மாட்டானுங்க. லீவ் டேஸ்லயாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக ஜிம் போகலான்ற உயர எண்ணத்தில் சின்ன கிண்ணத்தில் சிக்கனை போட்டு சாப்பிட்டுட்டு சின்ன சீஸ் கேக்கை சீக்கிரமாக தூங்க வச்சுட்டு கிளம்பிடலான்னு பிளான் பண்ணோம். பட் ஏட் அதர் பிளான்ஸ். கும்பக்காரனை கூட தூங்குறது தான் பல மணி நேரம் ஆக்குவான். ஆனால் இது ஏழை வருமன் தூங்குறதுக்கு பல மணி நேரம் ஆக்குவான். 6 PM to 8 PM லெக் வார்ம் அப்னு நினச்சிக்கிட்டு என் தோலில் சாஞ்சிக்கிட்டு என் ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்லேயும் இன்னைக்கு லெக் செஷன் தான். ஸோ ஃப்ரீயாக வருதுன்னு 3 செட்டு ஃப்ரீ ஸ்குவாட் போட்டுட்டு இந்த பார்பல் பேடு சப்போர்ட்டுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எதுவும் செட்டே ஆகாது. இது நான் வரத்துக்குள்ள 3 செட்டு முடிச்சிட்டா வீடியோக்காக போடுமான்னு கோச்சுக்காக 3 கவுண்ட் புஷ் பண்ணி போட்டா. சரி அவ கூட எக்ஸ்டென்ஷன் நம்மளும் போடலாம்னு வந்து பார்த்து அவ எகிரி குச்சி சுமோ ஸ்குவாடுக்கு போட போயிட்டா. லாஸ்டா லெக்குக்கு லஞ்சஸ் போட்டு முடிச்சிட்டோம். யூஸ்வலா எனக்கு லெக் ஒர்க் அவுட்ல பிடிக்காத ஒரே கிளாஸ் லஞ்சஸ் தாங்க. அதனால மீடியமான வெயிட் போட்டு புஷ் பண்ணி போட்டு முடிச்சிட்டேன். லெக் ஒர்க் அவுட்டோட முடிச்சிட்டு ஸ்டேர்ஸ் யூஸ் பண்றதாங்க ஃபன் மேக்ஸ். இன்னைக்கு எத்தனை ஸ்டேர்ஸ் யூஸ் பண்றோம்னு வீடியோ ஃபுல்லா பார்க்க தான் போறீங்க. யாழ் பர்த்டே பசங்களுக்கு டிராவல் பேக்கே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு ஒரு கடைக்கு வந்தோம். உள்ள போன உடனே கிட்ஸ் பேக்ல மேல தான்ப்பா ஸ்டேர்ஸ்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எங்களுக்கு கால் மரத்தே போச்சு. சட்டு புட்டுன்னு நல்ல பேக்கா ஒன்று சூஸ் பண்ணி வாங்கிட்டு ஏர்போர்ட் லுக்கு நானே நினைச்சு கிளம்பிட்டேன். எங்களோட வே ப்ரோட்டீன் காலியாக இன்னும் 2 ஸ்கூப் இருக்கும் பட்சத்தில் வாங்கி ரீஸ்டாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அருகாமையிலே இருக்க ஒரு கடைக்கு போனோம். ஆனால் ஒரே பிரச்சனை தான். அந்த கடையில் ஸ்டேர்ஸ்ல போனோம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏறி போனால் உள்ள கடையில் கடல் மாதிரி இருந்துச்சுங்க. இந்த வீடியோ ப்ரமோஷன் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். இந்த கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். ஆனால் ஓனர் ஐயா நம்மளோட நீட்ஸும் நம்மளோட கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி பொருள் எடுத்து போட்டே இருந்தார். ஆப்ஷன்ஸை வைடாக கொடுத்தாரு, ஆஃபரை டைட்டாக கொடுத்தாரு. லாஸ்ட் டைம் நான் அமுல் யூஸ் பண்ணனால கொஞ்சம் ப்ரீமியமாக இன்டர்நேஷனல் பிராண்டாக போகலான்னு சொல்லிட்டு அமெரிக்கன் மசில் சூஸ் பண்ணேன். வரும்போது எனக்கும் பாருங்க ஒரு டீல் இருந்துச்சு. பிராண்டை நீ சூஸ் பண்ணு, ஃப்ளேவரை நான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி ஓனர் ஐயாவும் டேஸ்டிங் சாம்பிள்ஸ் எடுத்து குளிக்க கொடுத்துட்டே இருந்தார். ஒரு வழியாக நல்ல ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஃப்ளேவரை ஃபைனல் பண்ணிட்டா. ட்ரிபிள் சாக்லேட் தான் வாங்குறோம். ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், எங்கப்பா போடுவேன் அப்படின்னு கேட்டார். எனக்குன்னு ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு சின்ன உலகம் இருக்குது, அங்கே தான் போடுவேன்னு. நானும் 1000ல் ஒருவனா வரேன்னு சொல்லிட்டு அவரும் ஃபாலோ தள்ளிட்டாரு. தங்கமான மனுஷன். வாங்கின வே போட்டியும் கூட ஒரு கேலன் பாட்டிலும் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்டிங் சாம்பிளையும் கொடுத்து அமிச்சிட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் மாமியார் வீட்லேயே பசங்க தூக்கிட்டாங்கன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. சரி நடந்தே போய் தூக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஸ்குவாடு போட்ட காலும் அருமையான நாளும் நீங்கள் டேவை முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.